அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒருங்கிணைந்த குழந்தைகள் ஊட்டச்சத்து மையத்திற்கு வட்டார அளவில் குறிப்பாக திருத்துறைப்பூண்டி தொகுதியிலேயே கோட்டூர், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி 3 வட்டாரங்களிலும் ஒருங்கிணைந்த அலுவலகம் இல்லை. எனவே ஒருங்கிணைந்த அலுவலகம் கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையின்படி திருத்துறைப்பூண்டி வட்டாரத்துக்கு ஒருங்கிணைந்த, அதாவது சிடிபிஓ அலுவலகம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் இல்லைன்னாங்க. அது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசி அதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லலாம். ஏன்னா மாவட்ட நிர்வாகம் தான் அதற்கு இடம் ஒதுக்கி அந்த நிதியும் ஒதுக்கி அதை கட்டித்தர வேண்டும். ஆகவே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த துறை உரிய அறிவுரை வழங்கும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த குழந்தைகள் மையம் கட்டுகிற இடத்திலே பல கிராமங்களில் இடம் இல்லாமல் இருக்கிறது. இப்போது புதிதாக அதோடைய டிசைன் பெரிய அளவில் இருக்கிறது. அதனால் அந்த கிராமங்களிலே அந்த குழந்தைகள் மையம் கட்டப்படாமல் இருக்கிறது. அதேபோல் குழந்தைகளும் குறைவாக இருக்கின்ற அந்த கிராமங்களில் பழைய முறையிலேயே அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா? இது போன்ற பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு பல்வேறு இடங்களில் இடம் கிடைக்காத நிலையில் இதை உணர்ந்து அதை அந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு தகுந்த அளவிற்கு அதனுடைய டிசைனை அமைப்பதற்கு அமைச்சர்கள் முன் வருவாரா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். புதிய கட்டிடம் கட்ட இடம் இல்லாத சூழ்நிலையில் நம்ம பழைய கட்டிடத்தை இடித்து கட்டுவதற்கு அனுமதி தருகிறோம். அதுபோல் இப்போ உள்ள டைப் டிசைன் படி கட்டாமல் நமக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்குன்னா அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ள ஒரு டிசைன் பண்ணி கட்டிக்கலாம். அதற்கும் நிச்சயமாக நாங்கள் அனுமதி தருகிறோம். அதை நீங்கள் தெளிவுபடுத்தும் போது அனுமதி அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிபி கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சூலூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் இருக்கும்போது மினி சென்டராக ஆரம்பிக்கப்பட்ட சென்டர்கள் எல்லாம் இன்று குழந்தைகள் அதிகமாக வந்து இருக்கின்ற காரணத்தினால் அதை மெயின் சென்டராக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவர்கள் கூறியது போல எண்ணிக்கை 10க்கு மேலே 10 குழந்தைகள் மேலே வந்துட்டோன்னா அது மெயின் சென்டராக மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் அதை குறிப்பிட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.